வணக்கம். நரேந்திர மோடிக்கு எதிராக மோசமான கருத்துக்களை தெரிவித்த, இந்தியாவுக்கு எதிராக மோசமான கருத்துக்களை தெரிவித்த 2 அமைச்சர்கள் மாலத்தீவு அமைச்சரவையில் இருந்ததை நாம் அறிவோம். இந்தியாவுடனான மாலத்தீவின் உறவை மிகவும் மோசமாக்கியதில் அந்த 2 அமைச்சர்களுக்கும் பெரும் பங்குள்ளது. அதன் எதிர்வினையாக மாலத்தீவு பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மாலத்தீவு தற்போது பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது. ஆட்சிக்கு வருவதற்காக இந்தியா அவுட் பிரச்சாரத்தை நடத்தியிருந்தார் முகமது மொய்சு. ஆனால் இப்போது அவர் இந்தியா இன் என்று சொல்லும் கட்டாயத்தில் உள்ளார். இப்போது மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இந்தியாவிற்கு வரவுள்ளதாக அறிய முடிகிறது. அதற்கு முன்னோடியாக இந்தியா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக மோசமான கருத்துக்களை தெரிவித்த அந்த 2 அமைச்சர்களும் தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் அறிய முடிகிறது. முன்னதாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த 2 அமைச்சர்களும் இப்போது முழுவதுமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்று அறிய முடிகிறது. அதிபர் முகமது மொய்சு விரைவில் இந்தியா வரவுள்ளார் என்ற தகவலை மாலத்தீவின் செய்தி தொடர்பாளர் தான் அதிகாரப்பூர்வமாக தெளிவுபடுத்தியுள்ளார். அதிபரின் அலுவலகத்தை மேற்கோள் காட்டி மாலையின் செய்தி தொடர்பாளர் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். ஜனவரி மாதம் இடைநிறுத்தப்பட்டிருந்த 2 ஜூனியர் அமைச்சர்களும் தற்போது அமைச்சரவையில் இருந்து விலகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். அவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மாலத்தீவு அதிபர் எப்போது இந்தியா வருவார் என்பது குறித்து தேதி முடிவு செய்யப்படவில்லை. ஆனால் கூடிய விரைவில் இந்தியா வர முடிவு செய்துள்ளதாக மாலத்தீவு கூறுகிறது. முகமது மொய்சுவின் சீனா சார்பு கொள்கைகளும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடும் இந்தியா மாலத்தீவு உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியது. பொதுவாக மாலியில் தேர்ந்தெடுக்கப்படும் அதிபர் முதலில் இந்தியாவுக்குத்தான் பயணம் செய்வது வழக்கமாக இருந்து வந்தது. காரணம், மாலத்தீவிற்கு மிக அருகாமையில் உள்ள நாடு இந்தியாதான். அது மட்டுமல்ல, மாலத்தீவை பாதுகாத்து வருவதும் இந்தியாதான். எனவே இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்பது அவர்களின் அரசியலமைப்பின்படியான கடமை அல்ல என்றாலும் அது ஒரு நடைமுறையாக இருந்து வந்தது இதுவரை. ஆனால் முகமது மொய்சு அதை மீறி தனது முதல் பயணத்தை துருக்கிக்கும் பின்னர் சீனாவிற்கும் மேற்கொண்டார். அதுவே முகமது மொய்சு அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இடைவெளியை தெளிவுபடுத்துவதாக அமைந்தது. பின்னர் அவரது அமைச்சர்கள் அவிழ்த்துவிட்ட காளைகள் போல் அவர்கள் நினைத்ததெல்லாம் பேச ஆரம்பித்த போது இந்தியாவுக்கும் மாலிக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமடைந்தது. இப்போது அந்த உறவை மீண்டும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் மாலத்தீவு அதிபர். 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற போது அந்த விழாவில் பங்கேற்க முகமது மொய்சு வந்தபோதே மொய்சு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளார் என்பது ஏறக்குறைய தெளிவானது. சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தொடர்ந்தால் மாலத்தீவிற்கு ஒன்றும் கிடைக்காது என்பதை மொய்சு புரிந்து கொண்டுள்ளார். சீனாவின் வெளியுறவு கொள்கையும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையும் வேறுபட்டவையாகும். இந்திய துணைக்கண்டத்தில் இந்தியாவுக்கு அருகாமையில் உள்ள நாடாக இருப்பதால் மாலத்தீவின் மீது சீனாவுக்கு சிறிய அளவில் அக்கறை உள்ளதென்பது சரிதான். ஆனால் அது மாலத்தீவை வாழ வைப்பதற்கான அக்கறை அல்ல. இந்தியாவிற்கு எதிராக மாலத்தீவை பயன்படுத்தி அந்நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு தாம் லாபமடைய வேண்டுமென்ற நோக்கத்திலான சீனாவின் அக்கறையாகும் அது. இந்திய துணைக்கண்டத்திலும் இந்திய பெருங்கடலிலும் நமது மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்தியா எப்போதுமே இங்குள்ள சிறிய நாடுகளை பாதுகாத்து வருகிறது. அதையும் பலர் பெரியண்ணன் குணம் என்று கூறுவதுண்டு. ஆனால் அவ்வாறு பாதுகாப்பதன் மூலம் அந்த நாடுகளுக்கு இந்தியாவின் ஒரு மாநிலத்திற்கு செய்வது போல் பல உதவிகளையும் செய்து வருகிறது இந்தியா. அவர்களை தனி நாடுகளைப் போல் கருதுவதில்லை. நமது நாட்டின் ஒரு மாநிலத்தைப் போல்தான் பார்க்கிறது இந்தியா. அதனால்தான் இலங்கையோ மாலத்தீவோ நேபாளமோ பங்களாதேஷோ எந்த நாடாக இருந்தாலும் பெரிய அளவில் உதவிகளை செய்கிறது பாரதம். ஆனால் சீனா அதுபோல் ஒருபோதும் செய்ய முடியாது. அதை செய்யாது சீனா. சீனா எதையுமே அளவோடுதான், அதுவும் ஏதேனும் காரணத்திற்காகத்தான், உள்நோக்கத்துடன் தான் கொடுக்கும். ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பது சீனாவின் கொள்கையாகும். அதனால் மாலத்தீவிற்கு சீனா ஒருபோதும் அள்ளி கொடுக்க போவதில்லை. அதை உணர முகமது மொய்சுவிற்கு சிறிது காலம் தேவைப்பட்டது என்பதே நிதர்சனமாகும். காரணம், ஆட்சியில் இல்லாத போது அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்றெல்லாம் தோன்றியிருக்கலாம் மொய்சுவிற்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் உண்மை நிலவரம் புரிய தொடங்கியுள்ளது அவருக்கு. இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்தால் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியாது என்பதையும் உணர்ந்துள்ளார் மொய்சு. மற்றொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்தியாவின் வெளியுறவு கொள்கை உண்மையில் நாம் வெளியில் பார்ப்பது அல்ல. அதன் ஆழம் மிகப்பெரியதாகும். அதன் ஒரு விளிம்பை மட்டும்தான் நாம் காண்கிறோம். இந்தியாவின் வெளியுறவு கொள்கையாக இருந்தாலும் சரி, இந்திய அமைப்புகளின் செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அது நமது கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாகும். அது எப்படி
எப்போது எதுவரை பாயும் என்பதை நம்மால் ஒருபோதும் கணிக்க முடியாது. இந்தியாவிற்கு எதிராக அவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை நடத்திய ஒரு அதிபராவார் முகமது மொய்சு. சற்று கற்பனை செய்து பாருங்கள், இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை நடத்தி நமது ராணுவ வீரர்கள் அங்கிருந்து வெளியேறியே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒற்றை காலில் நின்றவர் முகமது மொய்சு. இந்திய விரோத கருத்துக்களை மிக துடிப்புடன் வெளிப்படுத்தியவர் இந்த மொய்சு. ஆனால் அதே மொய்சு இன்று இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டுமென்று அவசரகதியில் ஓடிக்கொண்டுள்ளார் என்னும்போது இந்தியாவின் மூலோபாய நகர்வுகள் எந்த அளவில் இருக்கும் என்பதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. அவர் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் சீனாவுடன் சிறந்த உறவை ஏற்படுத்த வேண்டுமென்று ஆசைப்பட்டு உண்மையில் சிறந்த உறவான இந்தியாவுடனான உறவு மோசமடைய செய்தார் மொய்சு. அது மட்டுமின்றி மாலத்தீவின் நலன்தான் முக்கியம் என்று வீரவசனமெல்லாம் பேசியிருந்தார். அவ்வாறெல்லாம் பேசிய மொய்சு இப்போது இந்தியாவுடனான நட்பை எப்படி வலுப்படுத்துவது என்று யோசித்து வருகிறார். இந்தியாவின் உயர்மட்ட தலைவர்களுடன் மாலத்தீவு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாலத்தீவிற்கு சென்றிருந்தார். இந்தியா மாலத்தீவு உறவில் விரிசல் ஏற்பட்ட பிறகு இந்தியாவின் முதலாவது உயர்மட்ட தலைமையின் பயணமாக அமைந்தது டாக்டர் ஜெய்சங்கரின் அந்த பயணம். அதனைத் தொடர்ந்துதான் மாலத்தீவிற்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது என்று சொல்லலாம். கிரேட்டர் மாலி இணைப்பு திட்டத்தில் இந்தியா மாலத்தீவிற்கு உதவி செய்ய உள்ளது. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. முக்கியமான தீவுகளுடன் மற்ற தீவுகள் பலவற்றை இணைக்கும் ஒரு பெரிய திட்டமாகும் இந்த கிரேட்டர் மாலி திட்டம். 6.74 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலமும் மற்ற பாகங்களையும் கொண்டதாகும் இந்த கனெக்டிவிட்டி. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மாலத்தீவின் கட்டுமான மற்றும் உட்கட்டமைப்புத்துறை அமைச்சர் இந்தியா வந்துள்ளார். அந்த திட்டம் தொடர்பான 12வது ஆய்வுக் கூட்டம் மும்பையில் கடந்த நாட்களில் நடைபெற்றுள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான ஒத்துழைப்பு மேலும் பல துறைகளுக்கு விரிவடைவதை நாம் காண்கிறோம். தொடக்கத்தில் சீனாதான் அந்த திட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. ஆனால் பின்னர் அனைத்து விஷயங்களும் இந்தியா மாலத்தீவு இடையேதான் நடந்து வருகின்றன. இங்கு சீனாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையில் ஒரு சிறிய பிரச்சனை உள்ளது. அதாவது மாலத்தீவு சீனாவுக்கு 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் பட்டிருப்பதாக சீனாவின் தூதர் கூறுகிறார். ஆனால் மாலத்தீவு நாங்கள் அவ்வளவு பணம் செலுத்த வேண்டியதில்லை, 1.4 பில்லியன் மட்டுமே செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது. இது அவர்களுக்கிடையில் ஒரு புதிய சிக்கலாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவைப் போலவே சீனாவும் வெளிப்படையாக இருக்கும் என்று நினைத்துவிட்டது மாலத்தீவு. ஆனால் விஷயம் அப்படி அல்ல. சீனாவுக்கு பணம் சம்பாதிப்பது எப்படி என்று தெரியும். அதனால் பிற நாட்டை எந்த வகையில் ஏமாற்றி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிப்பார்கள் அவர்கள். மாலத்தீவின் மொத்த ஜிடிபியே 4.9 பில்லியன் தான் உள்ளது. அப்படி இருக்க சீனா சொல்லும் அந்த கடனை ஓராண்டில் மாலத்தீவு அடைத்தால் அந்த நாடு எவ்வாறு சிதைந்து போகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். எப்படி இருந்தாலும் இந்தியாவின் பங்களிப்பு மாலத்தீவை பொறுத்தவரை அவசியமாகும், மிகவும் முக்கியமானதுமாகும். இந்த நிலையில்தான் நிலைமையை புரிந்து கொண்டு மாலத்தீவு அதிபர் இந்தியா வரவுள்ளார். இந்தியா இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளும். மாலத்தீவின் 20க்கும் மேற்பட்ட தீவுகளின் மறுசீரமைப்பு திட்டங்களுக்காக அந்த தீவுகளை இந்தியா பெற்றுள்ளது என்று சென்ற மாதம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். எனவே மாலத்தீவில் சீனா சிம்ம சொப்பனமாக செயல்படவே இந்தியாவும் தீர்மானித்துள்ளது. இந்தியாவிடம் விட்டுக் கொடுப்பதை தவிர மொய்சுவிற்கு வேறு வழியும் இல்லை. இந்தியா மிகவும் நியாயமான முறையில் தான் செயல்பட்டு வருகிறது. இதில் எந்தவித சதியும் மோசடியும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். ஆனால் சீனாவின் நடவடிக்கைகள் அப்படி அல்ல என்பதை மொய்சு புரிந்து கொண்டது போல் காட்டிக்கொள்கிறார்கள். இது குறித்து உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.